ஜான், ஜான், ஜான். வருவியா ஜான்? வந்துர முடியுமா ஜான்? அப்படின்னு சொல்லிட்டு கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் போல இருக்கேன். இப்போதைக்கு தயாரிப்பாளருக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க. நம்ம ஜிவிஎம் தான் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர். கௌதம் மேனன் இயக்கத்துல நம்ம விக்ரம் அவர்கள் நடிச்சு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த துருவ நட்சத்திரம். கண்டிப்பா இந்த திரைப்படம் வெளிவரும்போது நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனா இத்தனை வருஷமா இந்த படம் கிடப்புல இருந்ததுனால நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு படம் இருந்ததையே மறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, இந்த துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டாங்க. நீதிமன்றம் வந்து ஜூன் 17ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. சோ அதனால இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படத்தை இப்போ நல்ல டேட்ல கொண்டு வர வேண்டியதுதான் பாக்கி. மே 27 இல்லைனாக்கா 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா, அந்த டேட்ல நம்ம தளபதி விஜய் இப்ப சிஎம்மா இருக்கிற தளபதி விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படத்தை இப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஜனநாயகன் படம் வரும்போது நம்ம வந்தா கண்டிப்பா நம்ம படத்துக்கு தான் அடிவியும், நம்மளுக்கு தியேட்டரும் பெருசா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்ல வர்றது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு இப்போதைக்கு ஜூன் மாசத்துக்கு இப்ப தள்ளி வச்சுட்டாங்க. ஜூன் மாதம் தான் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம துருவ நட்சத்திரம் திரைப்படம் இப்போதைக்கு வரப்போகுது. அது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கா இல்ல செகண்ட் வீக்கான்னு தெரியல. ஆனா செகண்ட் வீக்குள்ள இந்த படத்தை அவங்க கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஜூன் 17க்கு அப்புறமா இந்த ஜூன் 17க்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. மறுபடியும் நீதிமன்றத்தை நாடி போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்ப எல்லாமே கிரீன் சிக்னல் வந்துருச்சு. எதுக்கு இவங்க மறுபடியும் ஆரஞ்சு சிக்னலுக்கு ரெடியா இருங்கடான்னு சொல்லிட்டு மாற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப கிரீன் சிக்னல் ரெடியா இருக்கு. படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. பட் ஆனா திடீர்னு ஜனநாயகன் திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக போற ஒரே ஒரு காரணத்தினால மீண்டும் இந்த படம் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது. ஆனா மே 27 வரல அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அதை அஃபிஷியலா அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டரும் என்னமோ அஃபிஷியலா அதை ரிவீல் பண்ணிட்டாரு. பட் ஆனா இப்போ ரிலீஸ் ஆகல அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. நீங்க இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா கிடப்புல இருந்து இப்போ வரப்போற இந்த துருவ நட்சத்திர திரைப்படத்துக்கும் எந்த அளவுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிருப்பாங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருக்காமா, மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.